உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நடைப்பயிற்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன். என்னோடு கூட நீங்களும் நடைப்பயிற்சியில் ஈடுபடுவதோடு உங்கள் மனப்பயிற்சிக்கு ஏற்ற சில விடயங்களை உங்களோடு கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இப்பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு பட்டிருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓர் அங்கமாவோம். எங்களுடைய படைப்புக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். நாங்கள் ஒரு நோக்கமின்றி இங்கு யாருமே பிறந்திருக்க மாட்டோம். எனவே நாங்கள் யார், நாங்கள் எதற்காக இவ்வுலகில் பிறந்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் கண்டறிதல் அவசியம். காலையில் நாங்கள் எதற்காக கண்விழிக்க வேண்டும்? சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் எழுந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எங்கள் வாழ்வின் இலக்கு என்ன? நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம்? இவற்றுக்கான பதிலை தேடி அறிகின்ற கலையை ஜப்பானிய மக்கள் இக்கிகை என்று கூறுவார்கள். அந்த வகையில் ஜப்பானின் அரிய நூலான இக்கிகையை கடந்த வாரம் 2 தடவைகள் முழுமையாக வாசித்து முடித்திருந்தேன். அதிலுள்ள முக்கியமான 10 விடயங்களை உங்களோடு இந்த நடைப்பயிற்சியில் கலந்துரையாடப் போகின்றேன். அவற்றுள் உங்களுக்கு பொருத்தமான உகந்த விடயங்களை பின்பற்றி நீங்கள் உடலுக்கு பயிற்சி செய்வது போல மனதையும் ஆரோக்கியமான பாதையில் இட்டு வாழ்க்கையில் மேம்பட உங்களை வாழ்த்திக் கொண்டு விடயத்திற்குள் செல்வோம். நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய இரகசியமே இக்கிகை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இக்கிகையில் முதலாவது விடயம், எப்போதும் மும்மரமாக இருங்கள். வேலையிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள். நாங்கள் நேசிக்கின்ற விஷயங்களை செய்வதை ஒருபோதும் கைவிட்டு விடுதல் கூடாது. நாங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எமக்கு பிடித்த அந்த விடயமாக இருப்பதோடு அதன் மூலம் எமக்கு பொருளாதாரத்திற்கு ஒரு வருவாயும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்க வேண்டும். இறுதி வரை நாங்கள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜப்பானிய மொழியில் வேலையில் இருந்து ஓய்வு பெறுதல் என்ற ஒரு சொல்லே கிடையாது. எங்களை சுற்றியுள்ள உலகில் வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில் நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருக்கு பயனுள்ள ஏதாவது ஒன்றை வெளியுலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். எங்களுடைய தொழில் வாழ்க்கை முடிந்த பிறகும் கூட ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, அவசரப்படாதீர்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ எதனையும் செய்யக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் இவ்வுலகிலுள்ள அனைவருக்கும் வேண்டிய தேவையான அனைத்தையும் விட மேலதிகமானவை கொட்டி கிடக்கின்றன. இங்கு யாருடையதையும் யாரும் பறிக்க தேவையில்லை. அவ்வளவு அபரிமிதமான செல்வம் இவ்வுலகில் காணப்படுகின்றது. எனவே எதற்கும் அவசரப்படாதீர்கள். மெதுவாக நடந்தால் வெகு தூரம் செல்லலாம் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவசரத்தன்மையை கைவிட்டு நிதானமாக உடல் உள சமநிலையோடு வாழுகின்ற போது இந்த வாழ்க்கை எமக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கற்பிக்கும். மூன்றாவது விடயம், வயிறு நிறைய சாப்பிடாதீர்கள். ஜப்பானிலே ஹரா ஹசி பூ என்று கூறுவார்கள். எப்போதும் உணவு உண்டு நீரருந்திய பின்னர் 80% வயிற்றில் நிறைந்த பாகமாக இருக்க வேண்டும். மீதி 20% எப்போதும் வெற்றிடமாக இருக்க வேண்டும். இந்த வழக்கத்தை ஜப்பானில் ஒக்கினாவா தீவில் வாழ்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக கைப்பிடித்து வருகின்றனர். இதனால் உலகில் அதிக வயது வரை வாழ்கின்ற மக்கள் வாழும் பகுதியை நீல வலயம் ப்ளூ சோன் என்று கூறுவார்கள். அந்த வகையில் உலகில் ஜப்பானே அதிக வயது வரை வாழ்கின்ற மக்கள் அதிகம் வாழும் பகுதியாக காணப்படுகின்றது. எனவே நாங்களும் இன்றிலிருந்து 80% வயிறு நிறையும்படி உணவை உட்கொள்வோம். சிறிது பசிக்கும் போதே சாப்பிடுவதை நாம் நிறுத்திக் கொள்வோம். நான்காவது விடயம், எங்களை சுற்றிலும் நல்ல நண்பர்களை வைத்து கொள்வோம். கவலைகளை தோள் மாற்றுவதற்கு
எங்களுடைய நாளை பிரகாசிக்கச் செய்கின்ற கதைகளை பகிர்ந்து கொள்வதற்கு, அறிவுரைகளை பெறுவதற்கு, கூடி மகிழ்ந்திருப்பதற்கு மற்றும் சேர்ந்து கனவு காண்பதற்கு நண்பர்களுக்கு ஈடிணை இவ்வுலகில் எதுவுமே கிடையாது. எப்போதும் எங்களை சுற்றி நேர் மனப்பாங்குள்ள ஆரோக்கியமான நண்பர்களை எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜப்பானினுடைய இக்கிகை கூறுகின்றது. 5. உங்களுடைய அடுத்த பிறந்த நாளுக்குள் ஒரு நல்ல உடற்கட்டை பேண உறுதி கொள்வோம். நீரால் இயங்க முடியும். அது தேங்கி கிடந்தால் குட்டையாகிவிடும். அது துர்நாற்றத்தை வெளியிடத் தொடங்கிவிடும். அப்படித்தான் எமது உடலும். நாம் ஒரே இடத்தில் இருந்து கொண்டால் உடல் பருமன் அதிகரித்து அதனால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வோம். எனவே தினசரி உடற்பயிற்சி செய்து எம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்போம். இவ்வாறு தினமும் ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்கின்ற போது எம் உடலிலே சுரக்கின்ற டோபமைன் எம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். எங்கள் வாழ்க்கைக்கு, எங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும். அதனால்தான் நான் இப்போது நடைப்பயிற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். என்னோடு கூடவே நீங்களும் இதனை கேட்டுக்கொண்டு நடைப்பயிற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். 6. புன்னகை புரியுங்கள். எப்போதும் எங்கள் உதட்டிலே மகிழ்ச்சி புன்னகையை பரவ விட்டு கொண்டிருப்போம். இந்த உலகில் எந்த பொருளை நாங்கள் கொடுத்தாலும் கொடுத்தவருக்கு செலவும் வாங்குபவருக்கு வரவுமாக இருக்கும். ஆனால் இந்த புன்னகை மட்டுமே கொடுப்பவருக்கும் வரவாகவும் வாங்குபவருக்கும் வரவாகவும் இருந்து கொள்ளும். இந்த உலகில் சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்த ஒரேயொரு உயிரினம் மனிதனாவான். அந்த வகையில் இயன்றவரை நாங்கள் புன்னகையை தவள விடுவோம். எம்மை சுற்றி இருப்பவர்களை எப்போதும் புன்னகைக்கச் செய்வோம். உற்சாகமான மனப்போக்கு ஆசுவாசப்படுத்துவதோடு நண்பர்களை எளிதாக பெறவும் இந்த புன்னகை எமக்கு உதவும். சிறப்பாக இல்லாத சில விஷயங்களை அறிந்திருப்பது நல்லதுதான் என்றாலும் ஏராளமான வாய்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கின்ற இவ்வுலகில் இக்கணத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். வாய்விட்டு சிரியுங்கள், நோய்விட்டு போகும். 7. இயற்கையுடனான தொடர்பை புதுப்பித்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய ஆதி குடியினர் காடுகளில் வாழ்ந்தனர். உலகிலே எம்மில் சாதித்த பலர் கிராமங்களிலேயே வாழ்ந்துள்ளார்கள். நகரங்களை விட கிராமங்களே சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்கும் என்று ரூஷோ குறிப்பிடுகின்றார். ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்ந்த தன் இளமை காலம் முழுவதும் மரங்கள் அடர்த்தியான காட்டு பகுதியிலே வாழ்ந்துள்ளார். எம்மில் பலரால் இப்போது நகரத்து வாழ்க்கை வாழ்வதால் இயற்கையை ரசிக்க முடியாது போனாலும் இரவிலே சில நிமிடங்களை ஒதுக்கி வானத்தில் உள்ள விண்மீன்களின் அழகை பார்த்து ரசிக்கலாம். பறந்து திரிகின்ற பறவைகளின் அழகை பார்த்து ரசிக்கலாம். வாரத்தில் ஒரு நாளாவது நாங்கள் மரங்கள் அடர்த்தியான பகுதிக்கு சென்று எம்மை இயற்கையோடு இணைத்திருப்போம். 8. நன்றியுணர்வுடன் இருங்கள். இந்த உலகிலே உள்ள சொற்களில் அதிசயமான சொல் தேங்க்யூ, அதாவது அதனை மஜிக் வேர்ட் என்று சொல்வார்கள். நாங்கள் இவ்வுலகிலே எம்மிடம் இருக்கின்ற அனைத்திற்கும் நன்றி கூற தெரிய வேண்டும். இப்போது நான் கூறுவதை கேட்பதற்கு உங்களுக்கு செவிகள் கூர்மையாக இருக்கின்றன. அதற்கு கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். இப்போது உங்களிடம் ஒரு கையடக்க தொலைபேசி இருக்கின்றது. அதற்கு நன்றி கூறுங்கள். காலை உணவை உண்கின்ற போது அந்த உணவிற்கு நன்றி கூறுங்கள். குடிப்பதற்கு நீர் கிடைக்கின்ற போது அந்த நீருக்கு நன்றி கூறுங்கள். காலையில் கண் விழித்ததும் உங்களுக்கு கிடைத்த அந்த புதிய நாளிற்காக நன்றி கூறுங்கள். இரவு உறக்கத்திற்கு செல்கின்ற போது இந்த நாளின் அனைத்து காரியங்களும் இனிதாக நிறைவேறியமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். மழை, காற்று என்று இயற்கையை அனுபவிக்கின்ற போது அனைத்திற்கும் நன்றி கூறுங்கள். இப்போது நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் அதற்கு நன்றி கூற தெரியாதவர்கள் வாழ்வில் எவ்வளவு உயர்ந்தாலும் அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்று ஆய்வுகள் கூறுகின்றது. எனவே எப்போதும் நன்றியுணர்வோடு இருங்கள். இந்த நன்றி உணர்வு உங்களை வாழ்வின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். 9. நிகழ்கணங்களில் வாழுங்கள். இது நான் இதற்கு முன்னரும் பல தடவை கூறியிருக்கின்றேன். ஜப்பானில் இதனை இச்சிகோ இச்சியே என்று கூறுவார்கள்.
எம்மில் பலர் கடந்த காலத்தில் கரைந்து கொண்டு தாம் அனுபவித்த சோகத்தின் அழுங்கு பிடியிலிருந்து வெளியில் வராது தம் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் எதிர்கால கனவுகளை எண்ணி ஏங்கிக் கொண்டு அருமையான நிகழ்கணங்களை தொலைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வுலகில் எவனொருவனால் நிகழ்காலத்தில் வாழ முடிகிறதோ, இன்றைய நாள் பற்றிய திட்டமிடல் செயற்பாட்டோடு வாழ முடிகிறதே, அவனே மகா யோகி என்று பலரும் கூறுகின்றனர். எம்மில் பலருக்கு நிகழ்கணத்தில் வாழுதல் என்றால் என்னவென்று தெரியாமல் அல்லது புரியாமல் இருக்கும். நிகழ்கணத்தில் வாழ்தல் என்பது எதிர்கால இலட்சியமோ குறிக்கோளோ என்று இருப்பதல்ல. எங்கள் அனைவருக்கும் நிச்சயம் ஒரு குறிக்கோள் இருக்கும். நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு இலக்கு இருக்கும். ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய இன்றைய திட்டம் என்ன, இதுவே நிகழ்கணத்தில் லயித்திருத்தலாகும். எம்மை சுற்றி நடக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை அவதானித்து அனுபவித்து மகிழ்ந்திருத்தலே நிகழ்கணத்தில் இருத்தலாகும். 10வது, உங்களுடைய இக்கிக்கையை பின்தொடருங்கள். உங்களுக்குள் ஒரு வேட்கை உறங்கி கிடக்கின்றது. எங்கள் வாழ்வின் இறுதி வரை ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தத்தை கொடுக்கின்ற, எங்களுடமுள்ள சிறந்த அனைத்தையும் உலகத்தோடு பங்கு போட்டு கொள்ள எங்களை முடுக்கி விடுகின்ற தனித்துவமான எங்களுடைய திறமை அதுதான். எங்களுடைய இக்கிக்கை எது என்பதை நீங்கள் அறிந்திருக்காவிட்டால், விக்டர் பிராங்கல் கூறியபடி அதை கண்டுபிடிப்பதுதான் எங்களுடைய வாழ்வின் மைய நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே நான் கூறிய இந்த 10 விடயங்களையும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். இவற்றில் ஒன்றோ சிலவற்றையோ நீங்கள் இப்போது பின்பற்றுபவராக இருப்பீர்கள். அவ்வாறு இல்லை என்றால் இவற்றை மீண்டும் மீண்டும் கேட்டு உங்களால் இயன்றவரை இவற்றை பின்பற்றி கொள்ளுங்கள். இவ்வாறு பின்பற்றுவதோடு நடைப்பயிற்சியையும் தினமும் காலை மாலை என்று 20 நிமிடங்கள் செய்யுங்கள். உடலும் உள்ளமும் சமநிலை உள்ள ஆரோக்கியமான மனிதர்களாக இவ்வுலகில் எங்களால் வாழ முடியும். சொர்க்கம் நரகம் என்பது விண்ணுலகத்தில் இல்லை. எம்மை சுற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கணமே சொர்க்கமாகும். அதை சாதகமான முறையில் பயன்படுத்தாது விட்டால் அதுவே நரகமாகிவிடும். எனவே மேலான எண்ணங்களை எண்ணுவோம். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை. மீண்டும் இன்னுமோர் நடைப்பயிற்சியில் வேறொரு நல்ல விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.